எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த செய்தி கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உலகத்துக்காக. இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் மனுஷங்க நம்ம சமாதானத்தை தேடுறோம். ஆனால் சமாதானம் நமக்கு இல்லாமல் இன்றைக்கி இருக்குது. நம்மெல்லாம் நினைக்கிறோம் பணம் இருந்தால் சமாதானம் கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். இல்லைங்க. நல்ல பணம் இருக்கிற இடத்துல போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டு பாருங்கள், நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார். மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கார். சரிங்களா? இந்த சமாதானம் எங்கே கிடைக்கும்னா வெளி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் இருக்காது. பெரிய ஹோட்டலில் தங்கி பாருங்கள், இல்லை வெளியே சுற்றிட்டு வாங்க, இல்லை நிறைய பார்ட்டி போய் அட்டன் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தற்காலிகமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த சமாதானம் உங்களுக்கு நிலைச்சு நிற்காது. சரிங்களா? உங்களுக்கு சமாதானம் வேணும்னா இயேசுகிட்ட அவர் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணார் ஏசப்பா? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு வசனம் இங்கே பார்க்கலாம். இன்றைக்கி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 27 சொல்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். யாரோட சமாதானம்? ஏசப்பாவோட சமாதானம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சமாதானம். அப்போது அவர் எவ்வளோ சமாதானமாக இருப்பார்? அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்குறாராம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பார்த்தீங்களா? சிஷ்யர்களை பார்த்தா சொல்கிறார், இன்றைக்கி நீங்களும் சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கெங்கேயோ ஓடுறீங்க, எங்கேயும் கிடைக்காதுங்க. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏசப்பாட்ட. அவருடைய சமாதானம், நிம்மதி, சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற சமாதானம் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இயேசுவுக்கு நன்றி.